ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஆடி வெள்ளி மதியம் அம்பாளுக்கு கூட்டாஞ்சோறு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுகி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 தடவை நல்லா கழுகிக்கோங்க. பருப்பில் ஒரு நுரை குட்டி வரும் தண்ணி, அதெல்லாம் போக நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது கூட பாசிப்பருப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம், துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கூட்டாஞ்சோறு நல்ல அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இந்த பருப்பு கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடயே கட்டிக்காயம் இருக்குது இல்லையா, அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்னமும் கொஞ்சம் காயப்பொடி போடுவேன் கடைசியில், நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பருப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு அரை பதம் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறியெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், முருங்கைக்காய், பச்சை மிளகாய் ஒரு 2-3 கீரி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ், கேரட், தக்காளி, மாங்காய், சின்ன வெங்காயம் இதுக்கு போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முழு வெங்காயமாக நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது போக நம்ம தண்ணியில் வெட்டி போடக்கூடிய காய்கறியில் நான் தனியாக வச்சுருக்கேன். அதில் கத்திரிக்காயும், வாழைக்காயும், உருளைக்கிழங்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் துண்டு துண்டாக சின்ன சின்ன சதுர துண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டாஞ்சோறுக்கு நல்லாயிருக்கும். புளிக்கறிக்கெலாம் நம்ம நீளமாக வெட்டுவோம்ல, அது அவியலுக்கெலாம் வெட்டுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் சதுர துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சின்ன சின்ன கீட்டாக நான் ஒரு அரை முறி பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர் இதில் போட்டுக்கோங்க. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் புளி நான் வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மாங்காய் போடுறதுனால. கொஞ்சம் மல்லித்தழையும் நல்ல கழுகி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் கட் பண்ணியிருக்கேன். இது போக நம்ம கடுகு, வெந்தயம்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய், வரமிளகாலாம் போடுவோம் இல்லையா, அது தாளிக்கும் போது பார்க்கலாம். பொடி நான் குழம்பு மிளகாய் பொடி இதில் சாதத்தோடு நான் சேர்த்துக்கிடுவேன். தாளிக்கும் போது எப்போவுமே நான் தனி மிளகாய் பொடியும் போட்டுக்கிடுவேன். அதனால் குழம்பு மிளகாய் பொடி இப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு பாதி அளவு வெந்திருக்கு. அதாவது இதழ் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க அம்மா, அதுபோல் லேசாக அப்படி படர்ந்தாப்பில் வரும். அந்த நேரம் கொஞ்சம் கனமான காய்கறிலாம் இருக்கும் இல்லையா, முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம முதலே சேர்த்துடலாம். வெங்காயம் இதெல்லாம் நான் முதலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை மறுபடியும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த கூட்டாஞ்சோறுனாலே இதுக்கு நம்ம நிறைய காய்கறிகள் இதில் போட்டால் நல்லா தான் இருக்கும். முக்கியமாக முருங்கைக்கீரை போடுவாங்க. முருங்கைக்கீரை போட்டால் அது ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு அது முருங்கைக்கீரை நான் எடுத்துக்கல, போடலை. இப்போ நான் மற்ற காய்கறியெல்லாம் தண்ணியில் இருக்கிற காய்கறி எல்லாமே நாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் இப்போ சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, அதனால் இதை அரிசி கூடயே போடலாம் அப்படின்னு இதை நான் அடுத்தப்பில் போடுறேன். இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியவும் சேர்த்துடலாம். பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதையும் போட்டுக்கலாம். எப்போவுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, கூட்டாஞ்சோறு நல்லா திக்காக இருக்குது, நீ பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, எனக்கு கூட்டாஞ்சோறு செய்யணுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிலாம் போட்டு பண்ணணுன்னா ரொம்ப ஆசைப்படுவேன். இப்போ நான் அதனால தான் இன்றைக்கி பிரசாதத்துக்கு கூட நான் அந்த கூட்டாஞ்சோறு தான் நான் சூஸ் பண்ணேன். இப்போ இந்த காய்கறிலாம் கொஞ்சம் வேகட்டும், அரிசி எல்லாமே கொஞ்சம் வேகட்டும். இன்னும் நம்ம புளி சேர்க்கலை. நம்ம அரிசி ஒரு அரை பதம் வெந்த பிறகு தான் புளி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம்
வெந்திருக்கு. இந்த அரிசியுமே கொஞ்சம் அந்த பொன்னி அரிசி சீக்கிரமாக வேகுது, அதனால் சீக்கிரமாகவே வெந்திருக்கு. நான் புளி கரைசலையும் நான் சேர்த்துக்கிறேன். மாங்காய் இருக்கிறதுனால புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் நெல்லிக்காய் அளவு நான் புளி எடுத்திருந்தேன். அது ரொம்ப கரெக்டான அளவு, அது அவ்வளவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய் பொடி வந்து நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் பொடி நான் சேர்த்துக்கல. குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வரமிளகாய் பொடியும் சேர்ப்பேன், அது வந்து நான் தாளிக்கும் போது சேர்த்துக்கிடுவேன். அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாதத்தை. இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் தண்ணிலாம் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து கூட்டாஞ்சோறு வந்து ரெடி ஆகிடும். நான் இப்போ கடைசியாக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் வந்து நல்ல புளிப்பு மாங்காவாக இருக்குது, நான் அதனால தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் முழு மாங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இது புளிப்பு மாங்காய்னால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம தேங்காயெலாம் நம்ம திருவி வச்சுருந்தோம் இல்லையா, 1 2 குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாமா. இப்போ நான் தாளிப்பு கரண்டியில் வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் வந்து நான் இதில் போடலை, சீரகத்தை நான் தேங்காய் கூட சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய், வரமிளகாய், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நல்ல செவந்து வரணும், அப்போ தான் நம்ம கூட்டாஞ்சோறில் சேர்க்கும்போது சாப்பாடு வந்து நல்ல மணமாகவும் இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வரமிளகாய் பொடியும் காயப்பொடியும் நான் சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புக்கு தாளிக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் இந்த போல் தாளிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையும் நான் இப்போ இதோட சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ரெடி ஆகிடும். நம்ம கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே நமக்கு சரியாக வந்தோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ இதை நான் வந்து மூடி வைக்கிறேன். இது ஒரு மணத்துக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெய்யிலே தாளித்து ஊற்றுறதுனால இந்த கூட்டாஞ்சோறு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இன்னும் ஒரு லேசாக கொஞ்சம் அந்த நீர் குமிழிலாம் கொஞ்சம் வருது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த கூட்டாஞ்சோறுக்கு நான் எள்ளு துவையல் ரெடி பண்ணியிருந்தேன். இது எல்லாமே நம்ம வறுத்து நம்ம ரெடி பண்ணது தான். இது சாதத்துக்கு அருமையான ஒரு காம்பினேஷன் இந்த எள்ளு துவையல். நான் அப்பளப்பூ வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.